ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. காவிரி விவகாரம் தமிழகத்திற்கு நியாயம் கிடைக்குமா என்ற தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். பேச்சுவார்த்தை வேண்டும், அரசியல் ரீதியான தீர்வு வேண்டும், இரு தரப்புகளும் உட்கார்ந்து ஒரே ஒரு மேஜையில் உட்கார்ந்து பேச வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தல்கள், தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய குரல்கள், விவசாயிகளுடைய குரல்கள் என்று இருக்க அந்த பேச்சுவார்த்தை இன்று நடந்தே விட்டது. இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களுடைய தலைமையில் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையாவும் அதே போல தமிழகத்துடைய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக இணைந்து சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றே விட்டது. ஆனால் பலன் கிடைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தீர்வு எதுவுமே எட்டப்படாமல் அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் முடிவடைந்திருக்கிறது. எந்த ஒரு புதிய விஷயமும் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியே வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. கர்நாடகா தான் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய அதே விஷயங்களையே இன்றும் அந்த பேச்சுவார்த்தையில் பேசியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, எங்களுடைய நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லை, எங்களுடைய டேமில் தண்ணீர் இல்லை, அதனால் எங்களால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்ற கர்நாடகாவுடைய நிலையில் அவர்கள் உறுதியாக மீண்டும் அதே விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தின் தரப்பில் மீண்டும் நாமும் அதே விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறோம். இறுதி தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், அதன் மூலம் நமக்கு தண்ணீர் பங்கீடு சரியாக கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை மீண்டும் தமிழக அரசின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கமோ இதில் எந்த ஒரு நிலைப்பாடையும் எடுக்காமல் மீண்டும் இரு தரப்புகளையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இருதரப்பு வாதங்களையும் உச்சநீதிமன்றத்திடம் எடுத்து வைக்க போகிறோம் என்கிற வரியோடு இந்த ஒரு கூட்டத்தை நிறைவு செய்து வைத்திருக்கிறது மத்திய அரசாங்கம். இதில் இனியாவது நீதிமன்றம் தன்னுடைய சாட்டையை சுழற்றுமா, ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்குமா, தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் அதை அமல்படுத்தாமல் இருக்கக்கூடிய கர்நாடக அரசாங்கத்திற்கு என்ன மாதிரியான கண்டனத்தை, என்ன மாதிரியான ஒரு பதிலை உச்சநீதிமன்றம் கொடுக்க போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் இரு தரப்பினருடைய வாதங்களையும் கேட்பதை தாண்டி என்ன நடவடிக்கை இந்த விஷயத்தில் எடுக்க போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கடுமையான நடவடிக்கைகள் பாய போகிறதா, நாளை நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி இன்று இந்த முறையும் பொய்க்காமல் நம்மிடம் வரப்போகிறாளா, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறதா, தமிழகத்திற்கு நியாயம் கிடைக்க போகிறதா என்பதுதான் இந்த விவாதத்துடைய மைய கேள்வியாக இருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள் கர்நாடகாவிலிருந்து மேல்கோட்டை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு புட்டனையா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதியாக திரு ஆதவன் அவர்கள் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல சட்ட வல்லுநர் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ஆளூர் ஷானவாஸ் நம்மிடையே இணைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில். என்னுடைய முதல் கேள்வி பாஜகவை சேர்ந்த திரு ஆதவன் அவர்களுக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சருடைய தலைமையில, நீர்வளத்துறை அமைச்சருடைய தலைமையில இரு தரப்பினரும் இரு மாநிலங்களுடைய பிரதிநிதிகளும் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்ஸ் ஆஃப் போத் தி ஸ்டேட்ஸ் வந்து உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கர்நாடகா ஒரு தரப்பு வாரத்தை கொடுத்திருக்கிறது, தமிழ்நாடு ஒரு தரப்பு வாரத்தை கொடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இந்த கூட்டத்துடைய பர்பஸ் என்ன, அதோடைய பலன் என்ன, எதற்காக இந்த கூட்டத்தை மத்திய அரசாங்கம் நடத்தி இருக்கிறது அப்படிங்கறத நான் முதல்ல புரிஞ்சுக்க விரும்புறேன். திரு ஆதவ். இல்ல, இரண்டு மாநிலங்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காகவே தீர்ப்பு ஒரு பக்கம் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தாலும் கூட அமைக்கப்படாத சுச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டும் கர்நாடகா இல்லாத சூழ்நிலை சரி இருதரப்பும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இரண்டு மாநிலங்களையும் மிக மகிழ்ச்சியாக இவரையும் கைகோக்க வச்சு ஒரு அருமையான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி அங்கே நல்ல ஒரு பேச்சுவார்த்தையை துவக்கி இருக்கிறார். அப்படிதான் சொல்ல முடியும். நல்ல ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி. நீங்க இப்ப குறிப்பிட்டதே தான் உமா பாரதி அவர்களும் இதோட செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிடுறாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னாங்க, நாங்க ரெண்டு பேரையும் வர சொன்னோம், ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாங்க, இவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க, அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க, இதை அப்படியே கொண்டு போய் நாளைக்கு நாங்க உச்சநீதிமன்றத்துல சொல்ல போறோம் அப்படின்னா எதற்கு மத்திய அரசாங்கம் நடுவில் இருந்தது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இதுல கர்நாடகா நிலைப்பாடு தெரியும், தமிழக நிலைப்பாடு தெரியும், மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? இந்த பேச்சுவார்த்தையில மூன்று அணிகள் இருக்கிறது, மூன்று தரப்புகள் இருக்கிறதுனா ரெண்டு தரப்புடைய வாதம் வச்சாச்சு. மத்திய அரசுடைய கருத்து இதுல என்ன, அது வெளியே வரலையே. இல்ல, நிச்சயமா நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில இரண்டு மாநிலங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு அமைப்பு சுப்ரீம் கோர்ட், அதான் மிக உயரிய ஒரு அமைப்பு. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல தான் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை மீறி வந்து மத்திய அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது.
அப்படி இருந்தா சுப்ரீம் கோர்ட் ஏன் சொல்லணும்? ஏன் மத்திய அரசாங்கத்திடம் நீங்க ஏன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது, ஒரு சுமூக தீர்வு காணக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் இருக்குது. அந்த சுமூக தீர்வுக்கான ஏதாவது ஒரு முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுத்ததா அப்படிங்கறதான் கேள்வி. ஏதாவது ஒரு ஃபார்முலா ப்ரோபோஸ் பண்ணீங்களா? நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் வாங்க, இது நீங்க பாதி விட்டு கொடுங்க, இது நீங்க பாதி எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ப்ரொபோசல் மத்திய அரசாங்கத்தின் சார்பா வைக்கப்பட்டதா? இல்ல, இந்த கூட்டத்தொடரின் நோக்கமே இரண்டு தரப்புகளையும் அமர வச்சு பேச வைக்கணும்ன்றது. அதுதான் நாங்க செஞ்சிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் என்ன இதே வார்த்தை தான் சார் அவங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல 2 நாள் முன்னாடி கர்நாடகா என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் இன்னைக்கு உமா பாரதி அவர்கள் கிட்ட சொல்லிருக்காங்க. இந்த தமிழக அரசாங்கம் என்ன அஃபிடவிட் தாக்கல் செய்யறதோ அதே விஷயத்தை தான் சொல்லிருக்காங்க. புதுசா இதுல என்ன நடந்திருக்கு? மத்திய அரசாங்கம் இதுல வாட் ஹேவ் யூ brought to the table அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல, மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வந்ததை விட இரண்டு தரப்பிலும் பேச வச்சு ஒரு அமைக்கப்படான சுச்சுவேஷன் கொண்டு வர முயற்சி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசாங்கத்தின் மூலமா செய்ய சொல்லியிருக்கு. அதான் இரண்டு தரப்பையும் வர வச்சு பேச வச்சு அமைக்கப்படான கருத்தை வந்து மத்திய அரசாங்கத்திற்குன்னு ஒரு பங்கு இல்லையா அப்படிங்கறதா? இப்போ நீங்கள் சொன்னதை போல உச்சநீதிமன்ற ஆணை அமல்படுத்துவதாகவே இருந்தாலும் உச்சநீதிமன்றம் 2 ஆணைகளை பிறப்பிக்கிறது. 1 வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறந்து விடணும். 2 மத்திய அரசாங்கத்துடைய தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறணும். முதல் ஆணையை கர்நாடகா அமல்படுத்த மறுக்கிறது. 2வது ஆணைக்கு சரி நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படிங்கிறாங்க. 6000 கன அடி தண்ணீரை திறந்து விட்டுட்டு நீங்க இங்க வாங்க அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலையாவது மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கலாம் இல்லையா? இல்ல, அத வந்து மத்திய அரசாங்கம் சொல்ல முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு. அத மத்திய அரசாங்கம் வர அது குறித்த கண்டனம் இன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் கிட்ட தெரிவிக்கப்பட்டதா? நீங்க ஏன் சார் தண்ணி திறந்து விடலன்னு கேட்கப்பட்டதா? மத்திய அரசாங்கத்தின் சார்பாக இன்று கேட்கப்பட்டதா? கண்டனம் தெரிவிக்கப்பட்டதா? இல்ல, நிச்சயமாக அழுத்தம் கொடுக்கப்பட்ட எங்களது மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கவும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கின்றதை கர்நாடக அரசாங்கம் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கின்றார். அதுதான் மத்திய அரசாங்க கருத்து. தமிழகத்தில் வந்து மத்திய அரசாங்க குரலாகத்தான் எங்களது மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அது கூறியிருக்கிறார். மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அது வந்து கர்நாடக அரசாங்கம் கேட்க வேண்டும், அமுல்படுத்த வேண்டும் என்று மிக அழுத்தமாக கூறியிருக்கு. அது ஒவ்வொரு இடத்துலையும் திரும்ப திரும்ப சொல்லணும் அவசியம் கிடையாது. அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் தெளிவாக மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் எந்த வகையிலையும் டிவியேட் பண்ணக்கூடாது, என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து உடனடியாக கர்நாடக அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் சொல்லியிருக்கோம் நாங்க. ரைட். இதுல தொடர்ந்து நீங்க வந்து வலியுறுத்தல்களை கொடுத்து வருகிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் அடுத்ததாக கர்நாடகாவுடைய பிரதிநிதியாக இங்கு இணையக்கூடிய திரு புட்டனையா அவர்களிடத்துல சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன். திரு புட்டனையா, தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கேட்டுக்கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, இந்த காவிரி பிரச்சனையில ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் எங்களுக்கு வேணும், ஒரு அரசியல் ரீதியான தீர்வு தான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும், சட்ட ரீதியான தீர்வுகள்லாம் இதுல ஓரளவுக்கு தான் செல்லுபடியாகும், 2 தரப்பினரும் உட்கார்ந்து நாங்க பேசுறோம், நான் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கேன், தமிழக முதலமைச்சரை வர சொல்லுங்க நான் பேசுறேன் அப்படிங்கறத தான் கர்நாடக முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லி வந்தார். இன்னைக்கு தமிழகத்தின் சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர், இந்த நீர்ப்பாசனத்திற்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அமைச்சர் அங்க உட்கார்ந்து அக்ராஸ் தி டேபிள் உங்களுடைய கர்நாடக முதலமைச்சரோட பேசி இருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்த பிறகு கர்நாடகா சொல்லி இருப்பது என்ன? மீண்டும் முதல்ல இருந்து நாங்க தண்ணி திறந்து விட முடியாது, இதே விஷயத்தை சொல்லணும்னு தான் பேச்சுவார்த்தைன்ற கோரிக்கை வைக்கப்பட்டதா கர்நாடகத்தின் சார்பில்? அப்ப அது எதுக்காக அந்த கோரிக்கை அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா திரு புட்டனையா? நான் என்ன பேசுகிறேன்னா, கோர்ட்டு தமிழ்நாடு எங்களுக்கு 20,000 கியூசிக்ஸ் தண்ணி வேணும், எங்களுக்கு கொடுக்கணும்னு முதல் தடவை சொல்லாச்சு. 10,000 கொடுக்குறேன்னு கர்நாடகா சொல்லாச்சு. ஸோ பிட்வீன் 15,000 கியூசிக்ஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சொல்லாச்சு. ஒரு தடவை 15,000 கொடுத்தாச்சு, 2வது தடவை 12,000 கொடுத்தாச்சு. பின்னகு அங்கே காவேரி மானிட்டரிங் கமிட்டி முன்னாலே போயிட்டு, காவேரி உஸ்துவாரி சமிதி முன்னாலே போயிட்டு அங்கே ஒரு அர்ஜி போட்டு எங்களுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி இருக்கிறது, எங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்கிறது, விலையே இல்லை, ஸோ இப்படி நிலைமை இப்படி ஆயிருக்கிறதுன்னு சொன்னாலும் 3,000 கியூசிக்ஸ் தண்ணி கொடுக்குற சொல்லியிருக்கிறார். அப்போ சுப்ரீம் கோர்ட் முன்னாலே போயிட்டு எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல, தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஆகலன்னு சொல்ல 6,000 கியூசிக்ஸ் கொடுவது தண்ணி. நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுக்கறது கொடுக்கக்கூடாது அது வேறு விஷயம். 2 ஸ்டேட் நிலைமை என்ன இருக்கிறது, ஒரு டீமை கான்ஸ்டியூட் பண்ணிட்டு
அந்த நிலைமை பார்த்துட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்தா நல்லது, உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கு. நிச்சயமா ஏற்றுக்கொள்றோம். அந்த டீம் தான் காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது தமிழகத்துடைய நிலைப்பாடா இருக்கிறது. நீங்க ஒரு குழு வந்து பார்க்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு மேலாண்மை வாரியத்தின் மூலமா அது நடக்கட்டும்ங்கிறது தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. அது போட்டோம், அதை நிச்சயமா அதை அறிவியல் பூர்வமா ஆய்வு பூர்வமா பண்ணணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த கோரிக்கையை நம்ம எப்ப வைக்கணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை போடுது, அந்த ஆணையை ஒபே பண்ணிட்டு அதை அமல்படுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அங்க போனோம்னா அதுல நமக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையில ஒரு நியாயம் இருக்கு. நீங்க சொல்றது எதையுமே நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் உச்சநீதிமன்றம் கேட்கணும்னு சொல்றது நியாயமா? இல்ல 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 2 தடவை சொல்லியிருக்கிறான், கோர்ட்டுக்கு கௌரவம் கொடுத்திருக்கிறோம், கோர்ட்டில் தண்ணி ஒடிந்தாச்சு. 3rd டைம் சொன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்கு. இப்போ 12,000 கியூசெக் தயாரா இருந்தீங்க, இன்னைக்கு 6,000 கியூசெக்ஸ்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்றதுல என்ன மாதிரியான லாஜிக் இருக்கு? அரே எங்கிட்ட இருக்கிற பிளட் குடிச்சாச்சு, ஒரு 2 லிட்டர்ஸ் இருக்கிற அது குடிச்சிட்டான்னு எப்படி கொடுக்கறதுக்கு அவருக்கு? நீங்க உங்க 2வது தர ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்கிற கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கிறோம், தமிழ்நாடுக்கு தண்ணி கொடுத்திருக்கு, கர்நாடகத்தில் குடிக்கிற தண்ணி இருக்கிறது. மான்சூன் ஸ்டாப் ஆகுறது, எங்களுக்கு மான்சூன் இல்லை. சொல்ல வேண்டிய இடம் உச்சநீதிமன்றம். இதுல நமக்கு உங்களுக்கு தண்ணி இல்லங்கிறதோ குடிநீர் பற்றாக்குறைங்கிறதோ அதற்கு பிறகு ஒரு உச்சநீதிமன்ற ஆணையை பெற்றுதான் நீங்க அதுக்கான தண்ணியை நீங்க நிறுத்த முடியும். அன்னி வரைக்கும் as of today the supreme court உடைய verdict holds. அந்த தீர்ப்பு அமலில் இருக்கிறது, அதை தான் நம்ம பின்பற்றி ஆகணும். சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டுல, வேற வழி இல்ல. நம்ம உச்சநீதிமன்றம் சொல்றதை தான் பின்பற்றி ஆகணும். நம்ம திரும்ப தரவுகளை உச்சநீதிமன்றத்திடம் கொடுத்து அடுத்த தீர்ப்பை நாளைக்கே உச்சநீதிமன்றம் அந்த 6,000 கியூசெக்ஸ் இல்ல வெறும் 60 கியூசெக்ஸ் தான் உங்களுக்குன்னு சொன்னா தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளாக வேண்டும். அந்த இதுதான் 2 மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு நீதி இல்லையா? இல்ல 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 அது நீதி பத்தி பேசுறது இல்லை. நான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், நான் கொடுக்கல. எப்படி? நான் முதல் தடவை சொல்லாலே அந்த கோர்ட்டு 2 ஸ்டேட் நிலைமை பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்கணும். எந்த விட்னஸ் இல்லாமலே தீர்ப்பு கொடுக்கிறது 16 வருஷமா 2 ஸ்டேட்டோட நிலைமையும் பார்த்து, சராசரியா மழை அளவு எவ்வளவுன்னு பார்த்து, எந்த மாசம் எவ்வளவு மழை பெய்யும்னு பார்த்து, குடிநீர் தேவை எவ்வளவுன்னு பார்த்து, பாசன தேவை எவ்வளவுன்னு பார்த்து, மான்சூன் பத்தி காவிரி இறுதி தீர்ப்பு 2007 இல்ல 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 மான்சூன் பத்தி உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இறுதி தீர்ப்பு, அந்த இறுதி தீர்ப்பு நான் ஏற்க மாட்டேன் திரும்ப கர்நாடக தீர்ப்பு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாத தீர்ப்பு கொடுத்தா எப்படி பண்ணது ஆகுறது? இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறோம். 3வது தடவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? எத்தனை முறை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் அமல்படுத்தி தான் ஆகணும். 2 தடவை அமல்படுத்திட்டேன். நேஷனல் வாட்டர் பாலிசி என்ன சொல்றது? குடிக்கிறது தான் பிரையாரிட்டி செக்டர். இந்த உலகத்தில் எந்த ஸ்டேட்டிலான குடிக்கிற தண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு உரிமை இருக்கிறது, அந்த நாட்டுக்கு உரிமை இருக்கிறது. உங்களுக்கு குடிக்கிற தண்ணி வைக்கணும். எங்கிட்ட எந்த உரிமை, எந்த சம்பந்தமே இல்லாத 5 TMC தமிழ்நாடுக்கு கொடுக்கிற தண்ணி அந்த ஆந்திராவிந்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். எந்த அக்ரிமெண்ட் இல்லை, மனிதனுக்கு இருக்கிற சம்பந்தம். அது எதுக்கு கொடுக்கிறோம்? இந்த அக்ரிமெண்டே இல்லை, எப்படி கொடுக்கறது? அது கொடுத்தே ஆகணும். குடிக்கிற தண்ணி தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நிலைமை அப்படி ஆயிருக்கிறது, அதனாலே இங்க வந்திருக்கிறது. இப்போ அதிகமா தண்ணி வந்தா கொடுக்கறதுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லாமலே தண்ணி கொடுக்கூடாது, எப்படி கொடுக்கறதா? இல்ல தண்ணி இல்ல அதனால குடுக்கல, தண்ணி இல்ல அதனால குடுக்கல அப்படிங்கிறது தொடர்ந்து கர்நாடகாவுடைய நிலைப்பாடாக இருக்குமே. எங்களுக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணீர் கொடுக்கல இல்லை என்பது நிலையாக இருக்குமே. ஆனால் தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை இருக்கிறது, அதனால இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்தை கர்நாடகாவிற்கு அனுப்புவதில் சிரமம் இருக்கிறது என்று இங்கே சில கட்சிகள் சொல்வார்களே. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமாக இருக்குமா? அதை எப்படி நாம ஏற்க மாட்டோமோ அதே மாதிரி தானே இதையும் ஏற்க முடியும். ஹலோ 1 மினிட். ஹலோ எங்க விவசாயம் பண்ணாமலே 7.5 lakhs ஏக்கர் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கிறோம். விவசாயம் பண்ணாமலே 7.5 lakhs ஏக்கர்ஸ் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கிறார். தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லாமலே எத்தனை லேண்ட் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கிறார்? குருவை இல்ல, குருவை முடிஞ்சு போச்சு. எங்களுடைய முதல் கிராப் இல்ல. சம்பாவை காப்பாத்துறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழக அரசும் விவசாயிகளும் போராடுறாங்க. எங்களுக்கும் கிராப் இல்ல, எங்களுக்கும் கிராப் இல்ல, உங்களுக்கும் கிராப் இல்ல, தண்ணி இல்ல, நிலைமை அப்படி ஆயிருக்கு.
இருக்கிற தண்ணியில டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு அந்த இறுதி தீர்ப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேருக்குமே தண்ணி இல்லாதப்போ அந்த கஷ்டத்தையும் எப்படி சமமாக பகிர்ந்து கொள்வதுன்னு அதுக்குமே ஒத்து வர மாட்டேன். காவிரி மேலாண்மை வாரியமே எனக்கு வேண்டாம்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல நான் பேசுறேன். 150 TMC 15 TMC தண்ணில 52 TMC தண்ணி கொடுத்தாச்சு தமிழ்நாடு. 52 TMC தண்ணி 115 TMC வந்திருக்கு. 131 TMC ஒட்டுமொத்தமா கொடுக்கணும் சார். 131 TMC இந்த ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் வர வேண்டியது 131 TMC. அதுல நீங்க சொன்னது போல 52 TMC வந்திருக்கு. இன்னும் மிச்சம் 80 TMC பற்றாக்குறையில தமிழ்நாடு இன்னி வரைக்கும் இருக்கு. இல்ல 52 சார் நான் கொடுக்கிற தண்ணி 192 ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு 270, உங்களுக்கு 192 TMC. ஆமா, அங்கே ஷேர் பண்ணாம அது அந்த ஃபார்முலா போடுறதுக்கு தான் அதை எப்படி பிரிச்சுக்கிறது பிரச்சனை இருக்கு இல்லையா? அதுக்கு தான் காவிரி மேலாண்மை வாரியத்தை போட்டா அவங்க பிரிச்சு சொல்லிடுவாங்க. அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அந்த ஃபார்முலா பத்தி பேசினாலும் கொடுத்தாச்சு தண்ணி. இல்ல ஃபார்முலாவே என்னன்னு இன்னும் இவால்வ் பண்ணலையே. போகிறதுக்கு கர்நாடகம் தயாரா இல்லைங்கிறதா இப்ப பிரச்சனையாக இருக்கிறது. நாங்க தண்ணி தர மாட்டோம் எதுவுமே வர மாட்டேங்கிறதுங்க. ஃபார்முலா வச்சுட்டு பேசிட்டு இருக்கு. ஃபார்முலா வச்சுட்டே பேசிருக்கிறேன். நான் ஃபார்முலா இல்லாமலே பேசுறது இல்ல. ஃபார்முலா வச்சுட்டு இருக்கே தவிர மத்திய அரசாங்கம் இந்த சதவிகித அடிப்படையில அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்து அதற்கு கர்நாடகம் அமல்படுத்தி விட்டதுன்னு எந்த ஒரு உச்சநீதிமன்றம் இந்த லேண்ட் டிஸ்ட்ரெஸ் என்றாலும் தண்ணி இல்ல. விவசாயம் பண்ணால பூமி எத்தனை பூமி நான் விவசாயம் பண்றது அது டிஸ்ட்ரெஸ் தான். வரி தண்ணி பத்தி பேசக்கூடாது. நான் விவசாயம் பண்ணாமலே லேண்டே எப்படி பண்ணாமலே இருக்கிற இந்த மாசம் இந்த வருஷம் இந்த இயர் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தண்ணி வருது, எங்களுக்கு வருதுக்கு ஆவறதே இல்லை. தண்ணி முடிந்தாச்சு. மான்சூன் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ரைட். இனிதான் தமிழகத்தில் மழைக்காலம் துவங்க போகிறது என்பது கர்நாடகாவுடைய வாதமாக இருக்கிறது. அதைத்தான் இன்று கர்நாடக முதலமைச்சரும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். இதை தாண்டி நீதிமன்றத்தை நோக்கியும் சட்டத்தை நோக்கியும் சில கேள்விகள் இந்த விஷயத்தில் எழாமல் இல்லை நேர்களே. இதில் நேற்று BCCI என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் வாரியம் லோதா கமிட்டியுடைய பரிந்துரைகளை அமல்படுத்தவில்லை எனும்போது உச்சநீதிமன்றம் மிக கடுமையான ஒரு போக்கை காட்டுகிறது. அங்கே நீங்கள் இந்த சட்டத்தின் ஆட்சியை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? நீங்க do you think you are lords? Will you not fall in line? We will make you fall in line. நாங்கள் உங்களை இதை அமல்படுத்த வைப்போம் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அது கிரிக்கெட் வாரியத்திற்கான ஒரு கடுமை. ஆனால் கர்நாடக அரசிற்கு அதே கடுமையை காட்ட உச்சநீதிமன்றம் தயங்குகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டத்தை நோக்கியும் மத்திய அரசை நோக்கியும் ஏன் மாநில அரசாங்கம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கியும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு நியாயம் கிடைக்குமா என்ற தலைப்பில் விவாதித்து வருகிறோம். நான் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க கோர்ட் ஆர்டரை மதிக்காம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன ஒரு தனி சட்டத்தின் ஆட்சி நடத்துறீங்களா? எங்களுடைய ஆணையை எப்படி மதிக்க செய்வது என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பெரிய லார்டுன்னு நினைச்சுக்க வேண்டாம். நாங்க சொல்றதை செய்யுங்க, இல்ல எப்படி செய்ய வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. எதற்காகனா லோதா குழுவுடைய பரிந்துரைகளை BCCI அமல்படுத்தல அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி தன்னுடைய கடுமை, தன்னுடைய சட்டத்தின் ஆளுமை இந்த ஒரு விஷயத்துல காவிரி விவகாரத்துல கர்நாடக இதே போல உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மறுக்கும் கர்நாடக அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் அதே கடுமையை காமிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பொறுத்திருந்து பாக்குறாங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிரிக்கெட்டை பொறுத்தவரை அந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி போட்ட உத்தரவை மதிக்கவில்லை என்பதுதான் வழி அவர்களுக்கு ஏற்பட்ட காரணமாக தான் அவர்கள் கிளர்ந்து கொதித்து எழுந்திருக்கிறார்கள். யார் போட்ட உத்தரவா இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தானே அல்ல. முன்னாள் தலைமை நான் முடித்து விடுகிறேன். அதனால் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சரை இதே காவிரி விவகாரத்தில் பல பேருக்கு இது நினைவில்லை, வருத்தப்பட வேண்டிய விஷயம், அவமானப்படுத்தி தலையில் குட்டி இதே காவிரி விஷயத்தில் இதே உச்சநீதிமன்றம் தலையில் குட்டி மன்னிப்பு கேட்க வைத்தது. வேறு ஒன்றும் செய்யவில்லை. SM கிருஷ்ணா அவர்கள் இருந்தப்ப ஒன்றும் இல்லை. இந்த தமிழகத்தின் முதலமைச்சரை
தலையில் குட்டி அவமானப்படுத்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய இதே உச்சநீதிமன்றம். பெரிதாக ஒன்று நடக்கவில்லை. 2003 என்று கருதுகிறேன். ஒரு முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சர் அல்லது இன்றைய முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்தார். அதில் என்ன சொன்னார் என்றால், தவறாக ஒரு வார்த்தை கூட அதில் இல்லை. தமிழக மக்களின் எண்ணங்களை, குமுறலை பிரதிபலிக்கிற விதமாக அவர் சொன்னார், இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் ஒரு பிரதம அமைச்சராக செயல்பட்டு 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பிணக்கை தீர்த்து வைக்கவில்லை. அவர் ஒரு அரசியல்வாதியாகத்தான் செயல்படுகிறார். இதுதான் இவர் சொன்னது. உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து கொதித்தெழுந்து போய், யாரை சொன்னாய், நாளை காலையில் மன்னிப்பு கேட்டு இன்னொரு அஃபிடவிட் போட்டு அந்த வார்த்தையை வித்ரா செய்ய வேண்டும் என்று சொல்லி கே வேணுகோபால் இவரிடம் அங்கிருந்து தொலைபேசியில் பேசி, இவருக்கு சுற்றியிருந்தவர்களெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட போது கூட அவர் இல்லை, இது தமிழ் மக்களின் தாகத்தை தீர்க்கிற பிரச்சனை, நான் தனி மனுஷி மன்னிப்பு கேட்கிறேன் என்று மன்னிப்பு கேட்டு அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொண்டார். அந்த கோபத்தில், அந்த கொடூரத்தில் ஒரு 10% இங்கு காண்பிக்க கூடாதா? நான் போன வியாழக்கிழமை இங்கே உட்கார்ந்து சொன்னேன், இது சிவில் கண்டம், தண்ணி விடமாட்டேன் என்பது சிவில் கண்டம், தண்டிக்க முடியாது, ஃபைன் போடலாம். அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கும். ஆனால் சட்டத்தை இயற்ற வேண்டிய, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டமன்றம் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுமானால் அது கிரிமினல் கண்டம். இப்போது கூட அவர்கள் தண்டிக்க வேண்டிய அவசியமில்லை. உச்சநீதிமன்றம் நாளை காலை நினைத்தால் அந்த நீங்கள் போட்ட தீர்மானத்தை நாங்களே ரத்து செய்யக்கூடாது. 1. 2, யாரெல்லாம் வாக்கு போட்டீர்களோ அவர்கள் பதவிகளை ஏன் பறிக்கக்கூடாது? 3, ஏன் உங்களை 5 ஆண்டு காலம் தேர்தல் நிற்க தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்று ஒரே ஒரு நோட்டீஸ் கொடுக்குமானால், இதையெல்லாம் செய்ய வேண்டும் நான் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் செய்யக்கூடியவர்களும் அல்ல, நோட்டீஸ் கொடுக்குமானால் காவிரி அங்கிருந்து பாய்ந்து வந்துவிடும், இங்கே நின்றுவிடும். அதை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் தயாராக இருக்கிறது என்றால் எனக்கு தெரிந்தவரை இல்லை. அது மட்டும்தான் மத்திய அரசாங்கம் இது ஒரு கடைசியாக செய்யப்பட்ட கைமருந்திய தவிர இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடையும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது ஒருவேளை வெற்றியடைந்திருந்தால் கூட தண்ணீர் வந்திருக்காது. இன்னும் ஒரு ஓராண்டு காலம் அதை பார்த்து இதை பார்த்து இருக்கிறதா இல்லையா என்று முடிவு செய்கிறேன் என்று ஓட்டியிருப்பார்கள். உண்மையிலேயே அங்கு தண்ணி இல்லை என்று கர்நாடகா சொல்லுமானால் அவர்கள் 4 வாரம் வேண்டாம், நாளை காலையில் அந்த கண்காணிப்பு கமிட்டியை போடுங்கள், அவர்கள் வந்து இங்கே பார்க்கட்டும், தண்ணீர் இல்லை என்று சொல்லட்டும் என்று வரவேற்க வேண்டும். அவர்கள் இப்போது கூட கண்காணிப்பு கமிட்டி வேண்டாம் என்கிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், மடியில் கனமில்லை என்றால் உங்களுக்கு வழியில் அந்த கேள்விதான் திரு புட்டனையா அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். இதுல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொல்லக்கூடிய விஷயம், எங்களுடைய சட்டமன்றத்துடைய தீர்மானம் இருக்கிறதே, அதை மீறி நாங்க எப்படி உத்தரவை அமல்படுத்துவது? நாங்க சட்டமன்றத்துல எல்லாரும் கூடி இன்னைக்கு ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீரை தவிர வேற எதுக்கும் தண்ணி திறக்க கூடாது அப்படின்னு நாங்களே ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம், அதை மீறி எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக என்னை விட இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் விட கர்நாடக முதலமைச்சருக்கு சட்டம் நன்றாக தெரிந்திருக்கும். ஒரு சட்டமன்றத்துடைய தீர்மானம் பெரியதா, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு பெரியதா என்றால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான் பெரியது என்பது கர்நாடக முதலமைச்சருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இருந்தாலும் அவர் கர்நாடக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை காரணம் காட்டி சொல்வது சரிதானா திரு புட்டனையா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த கோர்ட் எதுக்கு ரெஃபர் பண்ணிருக்கு? ரைட், இன்னும் சற்று நேரத்தில் திரும்ப அவர்கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். அதற்கு முன்னாடி நீதிமன்றத்தை நோக்கி எழுந்திருக்கக்கூடிய இன்னும் சில கேள்விகளை முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த செக்மெண்ட்ல திரு புட்டனை அவர்கள் கூட இதை குறிப்பிட்டு சொன்னார். முதல்ல செப்டம்பர் 5ஆம் தேதி 15,000 கியூசெக்னு சொல்றாங்க. அப்புறம் கர்நாடகா ஒரு மேல்முறையீடு போய் இல்ல 10,000 கியூசெக் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஆர்டர் என்ன வருது, செப்டம்பர் 12ஆம் தேதினா சரி 12,000 கியூசெக் கனஅடி தண்ணி கொடுங்க வினாடிக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு சூப்பர்வைசரி கமிட்டியில 19ஆம் தேதி 3,000 கியூசெக்னு சொல்லப்படுது. 20ஆம் தேதி திரும்ப 6,000 கியூசெக்ஸ் மாத்தப்படுது. எங்கே
எங்கேயாவது ஒரு அறிவியல் பூர்வமான கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா? 15,000 நான் சொல்றேன், நீ 10,000 கொடுக்குறேங்கிற, சரி ரெண்டுக்கும் நடுவில் 12,000 கொடு அப்படின்னு சொன்னா அது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சரியான நடைமுறையில் தான் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புகளை வழங்கி வருகிறதா அப்படின்ற கேள்வி ஒரு சாமானியர்களிடையே எழாதா? அல்ல, அது தவறு. அவர்கள் 15,000 12,000 குறைத்து விட்டு 3 நாட்கள் அதிகமாக கொடுக்க சொன்னார்கள். இன்ஃபேக்ட் எல்லா பத்திரிகையிலும் வந்திருந்தது. அவர்களுடைய கர்நாடக தரப்பு வக்கீல் அதை அந்த ஆர்டரை சந்தோஷமாக ஏந்தி கொண்டு ஓடினார்கள். வெளியே போய் கணக்கு பார்த்த போதுதான் ஆகா நாம் இழந்து விட்டோம் என்று திருப்பி நீதிபதியுடைய சேம்பரிலே போய் சொன்னார்கள். முடிந்து போன விஷயம் வராது என்கின்றார்கள். எனவே அது தவறான உத்தரவு அல்ல. இந்த 6,000 என்பது கூட அந்த கமிட்டியிடம் போன்று சொன்னார்கள். அவர்கள் 3,000 ஆக்கினார்கள். 2 மடங்காக. இங்கு நீங்கள் ஒரு ஸ்கேலை வைத்துக்கொண்டு அளப்பது என்பது இந்த சூழ்நிலையில் பொருந்தாது. ஒரு நியாயம் நடக்க வேண்டும். 4 வாரத்துள் அந்த கண்காணிப்பு கமிட்டி போடு என்று சொல்லிவிட்டோம். இடைப்பட்ட காலத்தில் தாகம் தீர்ப்பதற்குத்தான், எதற்கும் அல்ல. ஒரு நிரந்தரமான தீர்ப்பு இல்லைங்கிற அடிப்படையில் ஒரு இதை கொடுக்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இதை அனுமதிக்குமானால் முல்லைப் பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துகிற வழக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் உயர்த்தலாம் என்று தீர்ப்பு கொடுத்துவிட்ட பிறகு கேரள சட்டசபை ஒரு தீர்மானத்தை சட்டமே இயற்றுகிறது. அன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஓங்கி அடித்திருந்தால் இந்த நிலை இரண்டாவது செய்யப்பட்டது. அதுதான் செஞ்சாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களை கண்டித்திருக்க வேண்டும், தண்டித்திருக்க வேண்டும். ரத்து செய்வது எதை வேணாலும் ரத்து செய்யலாம் அல்ல, கண்டித்திருக்க வேண்டும். ஓங்கி உரத்த குரலில் தண்டித்திருக்க வேண்டும். அது செய்திருந்தால் படிப்பனையாக இருந்திருக்கும். இதே நிலைமை நீடிக்குமானால் நான் மிகுந்த வருத்தத்தோடு ஒரு வழக்கறிஞராக சொல்லுகிறேன், நாளைக்கு கும்பகோணம் முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவு போடுமானால் அந்த முனிசிபல் கவுன்சில் கூடிய ஒரு தீர்மானம், சிரிப்பதற்கல்ல வேதனையோடு சொல்லுகிறேன் இதை, அந்த நிலைக்கு உச்சநீதிமன்றம் தன்னை கீழே இறக்கிக் கொள்ள கூடாது. நிச்சயமா இதுல நீதிமன்றம் அடுத்த கட்டமா என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி இருக்கு. அதை தாண்டி திரு ஷானவாஸ் அவர்களிடம் முன்வைக்கக்கூடிய கேள்வி, தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு அப்படின்னு இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகள் மூலமா நமக்கு இதுல பெருசா தீர்வு எட்டப்பட்டதில்லை அப்படிங்கறது நம்ம வரலாற்று பூர்வமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமா தான் நமக்கு ஒரு சரியான நீதி இதுவரைக்கும் கிடைத்திருக்கிறது. இனிமே எப்படிங்கிறது தெரியல. 2 ஆணைகளை உச்சநீதிமன்றம் போடுறாங்க. 6,000 கனஅடி தண்ணி திறந்து விடு, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போன்னு சொல்லி 6,000 கனஅடி தண்ணியை திறக்க மாட்டேன்னு அவர்கள் சொல்லி, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் போது அந்த பேச்சுவார்த்தையை தமிழக அரசாங்கம் புறக்கணித்திருக்க வேண்டுமா? அதாவது உச்சநீதிமன்றம் இந்த இந்திய நாட்டுக்கு பொதுவான ஒரு மன்றம். எத்தனையோ தீர்ப்புகள் தமிழ்நாட்டினுடைய கூட்டு மனசாட்சிக்கு எதிரான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு இங்கே இருக்கிற வெகுமக்கள் மனநிலை இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதற்கு எதிராக அமைந்தது. அதற்கு நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு தமிழ்நாட்டில் சட்டமே இருக்குது. அந்த சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுக்குது, கட்டுப்படுறோம். அதுபோல் எத்தனையோ அம்சங்கள் இந்த 3 தமிழர் விடுதலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்முடைய எண்ணப்போக்குக்கு எதிராக இருக்குது, கட்டுப்பட்டு சட்ட ரீதியாகத்தான் அணுகிறமை தவிர தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசை போல உச்சநீதிமன்றத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், அந்த தீர்ப்பு எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி இங்கே சிறையை திறந்து விட்டு 3 பேரை வெளியே விட்டுறல. ஒவ்வொன்றையும் சட்ட ரீதியாக அணுகுவதற்கு காத்திருக்கிறது தமிழக அரசு, சட்ட ரீதியாகவே அணுகி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையிலும் கூட நீங்கள் சொன்னது போல உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடகத்திற்கு தண்ணீரை திறந்து விடுங்கள், அது ஒரு பக்கம் நடக்கட்டும், பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று. ஆனால் தண்ணீரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகம் வருகிறது என்றாலே ரொம்ப சூழ்ச்சியான நடவடிக்கை. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அது. ஏன்னா இங்கே பேச்சுவார்த்தைக்கு ஒன்றுமே இல்லை. கர்நாடகத்தோட சட்ட ரீதியாக அமைக்கப்பட வேண்டிய குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்ற தீர்ப்பு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்துருச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு 1க்கு பலமுறை வந்துருச்சு. பலமுறை சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டு கவர்மெண்ட் கெசட்லேயும் வந்துருச்சு தமிழ்நாட்டினுடைய தரப்பு நியாயம் என்னங்கிறது. திரும்ப கர்நாடக தரப்போடு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு இதில் புரியலை நமக்கு. இதில் அதாவது இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு யார் மத்தியில் நடந்திருக்குங்கிறதும் கவனிக்கணும். உமாபாரதி அவர்கள் நடுவராக இருந்து நடத்தியிருக்கிறார். அதுவே முதல்ல ஒரு அபத்தம், அதுவே ஒரு மோசடி. ஏன்னா உமாபாரதி அவர்கள் தொடர்ந்து கர்நாடகத்திற்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர்.
ஒரு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து 2 மாநிலத்திற்கும் இடையிலான பிரச்சனையில ஒரு நடுநாயகமாக இருக்க வேண்டியவர், நீதியின் பக்கம் இருக்க வேண்டியவர், கர்நாடக தரப்புக்கு ஆதரவாக கருத்து சொல்லி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று வெளிப்படையாக பேசியவர் முன்னிலையில் போய் 2 பேரையும் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இந்த பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசு புறக்கணித்திருக்கணும். ஆனாலும் தமிழ்நாடு அரசு நம்ம மேல தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோணத்திலேயே இந்த பிரச்சனையில போயிட்டு இருக்குது. அது நம்ம பெருசா கேள்வி எழுப்ப முடியாது. கேள்வி எழுப்ப வேண்டியது எல்லாம் இந்த இடத்தில் கர்நாடகத்தினுடைய மனநிலை தான் பிரச்சனை. இப்ப அவர் பேசுறாரு கர்நாடக தரப்புல இருந்து, நாங்க கொடுத்தோங்கிறாரு. இவங்க யார் தர்றதுக்குங்கிறதா இங்க கேள்வியே. இது ஒரு மாநிலத்திற்கு சொந்தமான நதி கிடையாது. நீங்க தண்ணி அதிகமா வரும்போது மழைக்காலத்துல தேங்கும் போது நீங்களே வச்சுக்கிறீங்களா? ஏங்க திறந்து விடுறீங்க? எங்க தலையில தானே வந்து விடியுது, அது தமிழ்நாட்டு தலையில தானே வந்து விடியுது. கடைமடையில் இருக்கவன் தானே அதில் பாதிக்கப்படுறா தண்ணி அதிகமா இருக்கும் போது. அப்ப தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் போது அதற்கு என்னவோ அப்ப அதற்கு 2 பேரும் தானே பங்கு. அப்ப இது ஒரு 4 மாநிலம் தொடர்பான பிரச்சனை. 4 மாநிலத்திலும் அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது போது 4 மாநிலத்துக்கு உரிமையான ஒரு இடத்துல ஒருத்தர் மற்றும் முடிவு எடுக்கிறதும், ஒருத்தர் அதை பூட்டி சாவியை கையில வச்சுக்கிட்டு நான் நினைச்சா திறந்து விடுவேன் இல்லைன்னா தண்ணி தர மாட்டேன்னு சொல்றது முதல்ல அநீதி. அதனால தான் நம்ம மேலாண்மை வாரியம்னு ஒரு பொதுவான அமைப்பின் கையில இந்த சாவி போகணுங்கிறோம். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆதவன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. திரு ஆதவன், எஸ் கோ ஹெட். நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. போற போக்குல ஷானவாஸ் இல்ல மரியாதைக்குரிய ஷானவாஸ் போற போக்குல வந்து உமாபாரதியை வந்து ஏதோ கர்நாடகத்துக்கு ஆதரவா பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. 2 மாநிலங்களும் அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியான முறையிலே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும், 2 மாநிலங்கள் பதற்றத்தை தணிப்பதற்காக நான் உண்ணாவிரதம் கூட இருப்பது தயாராக இருக்கின்றேன் என்று அர்ப்பணிப்போடு மிகவும் தீவிரமாக உணர்ச்சி வசப்பட்டு என்று பேசியிருக்கின்றார். மாநிலம் அமைதியா இருக்கணும்னு சொல்றதே ஒரு மோசடியான வார்த்தைங்கற. இங்க தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது காவிரிக்காக. தமிழ்நாட்டுல யாரும் அடம்பிடிக்கல, தமிழ்நாட்டுல யாரும் பஸ்ஸ கொடுத்தல, தமிழ்நாட்டுல யாரும் கலவரம் பண்ணல. தமிழ்நாடு சட்ட ரீதியாக அணுகி எல்லாவற்றையும் பேப்பர்ல வச்சிருக்கீங்க தெளிவா. அதனால கலவரம் செய்யறவன தான் போய் கட்டுப்படுத்தணும். நீங்க யார் வன்முறை செய்கிறார்களோ அவர்களை போய் அமைதியா இரு என்று சொல்லணும். தமிழ்நாடுக்கு கலவரமும் செய்யல, சட்டப்படி அணுகிட்டு இருக்குது. அப்ப 2 பேருக்கும் பொதுவாக அமைதியா இருங்கன்னு சொல்றதே ஒரு மோசடியான வார்த்தை இல்லையா? 2 பேருக்கும் பொதுவான, நீங்க 2 பேருக்கும் பொதுவாக கிடையாது. நீதி தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பக்கம் மத்திய அரசு நிக்கணும். 2 பேருக்கும் பொதுவாக நீங்க நிக்க முடியாது. இந்த விஷயத்துல நிக்க கூடாது. ஏன்னா கர்நாடகம் அநீதி இழைக்குது, தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது. ஒருத்த அடிக்கிறான், ஒருத்த அடி வாங்குறான். 2 பேரும் அமைதியா இருங்கன்னா இதுல எப்படி அமைதியா இருக்க முடியும்? நீங்க அடிக்கிறவனை கண்டிங்க, அடி வாங்குறவன் பக்கம் நில்லுங்க. அதுதான் மத்திய அரசு செய்ய வேண்டியது. அதை செய்ய மறுக்கிறீர்கள். அதான் பிரச்சனை. நடுவணையோடு சொல்றாரு அவர் மத்திய அமைச்சர் தானே, அவர் கர்நாடக மாநில அமைச்சரா தமிழ்நாட்டுக்கும் சேர்த்த மத்திய அமைச்சரா? ஆனா அவருடைய நிலைப்பாடு என்ன? முழுக்க 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 கர்நாடகத்துக்கு ஆதரவா நிக்கிறாரு. கர்நாடகத்துக்கு ஆதரவா மட்டும் இல்ல, சட்டத்தை மீறுவோம்ங்கறாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம்னு மத்திய அமைச்சர் சொல்றாரு. தண்ணீர் கொடுக்க முடியாதுங்கறாரு. மத்திய அமைச்சர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மத்திய அமைச்சர் இல்ல அவர் மத்திய அமைச்சர் வந்து மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, 2 மாநிலம் அமைதியா இருக்க வேண்டும், தமிழர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, இங்கே கலவரத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதை தமிழர்கள் நமது சகோதரர்கள் அவர்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் நாம தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக பேசியிருக்கின்றார். ரைட். இல்ல புரிஞ்சுக்கிறேன் திரு ஆதவன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுமையாக சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்தது எந்த மாநிலம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதை தான் திரு ஷானவாஸ் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். திரு புட்டனை அவர்கள்ட்ட இறுதியா சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன். திரு ஷானவாஸ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், 7 குற்றவாளிகளுடைய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவர்களுடைய விடுதலையாக இருக்கட்டும், இல்ல பல்வேறு வழக்குகள், இந்த அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வுங்கிற விஷயமாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்ல தமிழகத்துடைய பொது நலன்னு தமிழக கட்சிகள், தமிழக அரசியல் கட்சிகள் கருதக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. தமிழகத்துடைய எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுக்க உச்சநீதிமன்றம் வேறு ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஆனாலும் தமிழகம் அந்த தீர்ப்புகளை மதித்து நடக்கிறது அப்படிங்கிறதா இன்றைய நிலை. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சா? இல்ல நாங்க நடத்துவோம் அப்படின்னு தமிழ்நாடு சொல்லல. தமிழ்நாடு காவல்துறை தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துபவர்களை கைது செய்கிறது. அப்படி நடக்கிறது தானே ஒரு சட்டத்தின் ஆட்சியாக இருக்க முடியும். இதுல இன்னைக்கு கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேட்க மாட்டேன்னு சொல்லி, நாளைக்கு வேற ஒரு மாநிலம் சொல்லி, நாளைக்கு வேற ஒரு குழு சொல்லி, வேற ஒரு கட்சி சொல்லி, திரு தமிழ்மணி அவர்கள் குறிப்பிட்டது போல நாளைக்கு வேற ஒரு கார்ப்பரேஷன் கவுன்சிலர் எல்லாருமே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீற ஆரம்பித்தால் சட்டத்தின் ஆட்சி என்பதை கேள்விக்குள்ளாகி விடாதா திரு புட்டனையா? இது நேச்சருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் பேசுறது சட்டம் அந்த ராஜீவ்காந்தி கிரிக்கெட் மேட்சு அதெல்லாம் வேற. இது நேச்சருக்கு 17 இயர்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமலே உணர்வு ரீதியான தமிழர்களுடைய பாரம்பரியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம்.
அதுலயுமே ஒரு ரெஸ்ட்ரைண்ட் கடைபிடித்திருக்கிறது தமிழக அரசாங்கம், தமிழக மக்கள். அப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் என்ன, எஸ், இந்தி இன்ட்ரடியூஸ் பண்றார், நேஷனல் லெவலில் இந்தி இன்ட்ரடியூஸ் பண்றார். அப்போ தமிழ்நாடு பெரிய போராட்டம் பண்ணாச்சு, தமிழ் இந்தி வேணாம் எங்களுக்கு என்று. அது என்ன ஆச்சு? அரே எதுக்கு போராட்டம் பண்ண? நேஷனல் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இல்லையே, அனைவரும் இந்தி கற்க வேண்டும் இந்த நாட்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறதா? அது அதனாலே தமிழ்நாடு சட்டத்துக்கு விரோதமா இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, எல்லா மொழிக்கும் சம வாய்ப்பு வழங்குங்கன்னு தமிழ்நாடு சொல்லுது. இந்திய புறக்கணிங்க, இந்திய வேண்டாம்னு தமிழ்நாடு சொல்லல. தண்ணி எங்க மேல திணிக்காதீங்கன்னு சொல்லுது. தண்ணி வேற விஷயம் சொல்லுது. அதனால நீங்க அதை தவறா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் இந்தி கற்க முடியும். இந்தி கிளாஸ் எங்கேயுமே நிறுத்திரல. நாங்க அதை திணிப்பதை தான் தமிழ்நாடு எதிர்த்து போராடியது. ஹலோ, நான் பேச விடணும். நீங்கள் எல்லாம் பேசணும், நான் எதுக்கு பேசணும்? Go ahead, sir. நீங்கள் எல்லாம் பேசிட்டா நான் எதுக்கு பேசணும்? Go ahead, sir. நாங்க அமைதியாகி வாழ்றதுக்கு எது வழி இருக்கிறது? 9 இயர்ஸ் அங்கே காவேரி ஃபேமிலி வந்துட்டு தமிழ்நாடு நிலைமை எங்க நிலைமை வந்துட்டு பேசிட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி எப்படி முக்கியமோ அமைதியாக நாங்க நீங்க வாழ்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணினாலே 10,000 crores செலவாக லாஸ் ஆகிருக்கிறது. எங்களுக்கு விசுவாசம் இல்லாத 90,000 crores லாஸ் ஆகிருக்கு 2 ஸ்டேட்டுக்கு. நிலைமை அப்படி இருக்கிறது எங்களுக்கு. அதனாலே நாங்களும் இந்த தண்ணியை பேசிட்டு சகோதரராக வாழ வேண்டிய எங்களும் இப்படி நிலைமை வந்திருக்கிறது. எங்க ரொம்ப துக்கமாக இருக்கிறது. இது தண்ணி பற்றி நான் பேசுகிறேன். தண்ணி இருக்கிற இப்போ சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, காலையில் மீட்டிங் வர்றதுக்கு எங்களுக்கு எல்லோரும் சொல்கிறாரு. நான் போயிட்டு பேசுகிறேன் அதை பற்றி, தண்ணி பற்றி இல்லை. நான் அமைதியாக வாழ்றது எப்படி, அதுதான் எங்களுக்கு வேண்டிய பிரச்சனைங்க. நான் எழுப்பிய அடிப்படை கேள்வி நிச்சயமா 2 மாநிலங்களும் அமைதியா வாழணும், 2 விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கொடுக்கிற பொது அமைப்புகள் நீதிமன்றத்தை அணுகணும். அந்த நீதிமன்றத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு ஏதாவது ஒரு கிரவுண்ட் ரூலை ஏத்துக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு கிரவுண்ட் ரூலை ஏத்துக்கணும், ஏதாவது ஒரு அடிப்படையை ஏத்துக்கணும். எந்த அடிப்படையுமே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது எந்த இடத்துல நியாயங்கிறது தான். நீங்களே எல்லாம் பேச நாயே பேசணும். அதை எதிர்த்து கர்நாடக சட்டமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. உச்ச நீதிமன்றத்துக்கு நான் கௌரவம் கொடுத்திருக்கிறோம், கொடுக்கலையா? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் உச்ச நீதிமன்றம் கௌரவம் கொடுத்துட்டே வந்திருக்கிறோம் நாங்க. அரே உச்ச நீதிமன்றத்துக்கு கௌரவம் கொடுத்துட்டே வந்திருக்கிறோம். எப்போ கௌரவம் எப்போ கொடுக்கலனா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்க சொல்ல மாதிரி தண்ணி விடுங்க ஒரு தொனியில ஒரு தீர்மானம் நிறைவேற்றறதா உச்ச நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுக்கிறதா? நாங்க என்ன சொல்றேன்னா 2 ஸ்டேட் நிலைமை பார்த்துட்டு கொடுங்க தீர்ப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். நாங்க சார் தீர்மானம் பெருசா தீர்ப்பு பெருசாங்கிறது நான் குறிப்பிட்டது போல இங்க எல்லாரும் தீர்மானம் நல்லா தெரியும். சட்டம் தீர்மானம் பெருசு, தீர்மானம் கொடுக்கிற ரீதி சரி. காவிரி மேலாண்மை வாரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, வரவேற்கிறார்களா? குறைந்தபட்சம் அதையாவது ஒரு தெளிவுபடுத்தட்டும். அதுதான் நான் திரும்ப மேலாண்மை வாரியம் 4 வாரத்துல அமைக்க தயார்னு இன்னைக்கு சசி சேகர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சொல்லி இருக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியம் வந்துட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? எங்களுக்கு சேர் எங்களுக்கு அப்பர் ரைப்பேரியிலே 492 TMC தண்ணி வரணும். 492 TMC தண்ணி வந்தா நாங்களும் நீங்களும் கேரளா பாண்டிச்சேரி எல்லாரும் வாழ்றதுக்கு ஆவறது. சரி, இப்போ என்னாச்சு? அதுதான் சார், அது குறைவா வந்திருக்கிறது கணக்கு பண்ணி சொல்றதுக்கு தான் காவிரி மேலாண்மை வாரியம். அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் தான் கணக்கு போட்டு எவ்வளவு வந்திருக்கு, யாராருக்கு எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. அது அமைச்சர்லாம் தானே, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல தானே. சத்தியமா பேசணும், நீங்க சத்தியமா பேசணும். நான் கொடுக்கிற 1.5 TMC நெல் சாம்பா விலைக்கு ஏதாவது நல்லதாவதுதா? குடிக்கிற தண்ணி பெருசா? உங்க சாம்பா விலைக்கு எத்தனை தண்ணி? 200 உணவில்லை, உயிர் இல்லை, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எது பெருசுங்கற விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. தண்ணி எல்லாருக்குமே உயிர் ஆதாரம் தான். அத உச்சநீதிமன்றம் பார்த்து சொல்லி இருக்கிற ஒரு தீர்ப்பு. எங்களுக்கு மான்சூன் வருது இல்ல,
அல்ல மான்சூன் வரதில்லை, மான்சூன் இல்லாமலே நிலைப்பாடு. எங்க சார், ப்ராப்ளம் உச்சநீதிமன்றம் இப்ப ஏற்றுக்கொண்ட நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய இடம். மேலே இருக்கிற தண்ணி மேலே இருக்கிற தண்ணி கீழே விடுறதுக்கு நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய இல்ல. தமிழகத்திற்கு மான்சூன் வரப்போகுது. இன்னைக்கு முதலமைச்சர் சித்தராமையா சொல்லிருக்காரு. அடுத்த மழை காலம் வரப்போகுது. கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. எப்படி எடுத்துட்டு போறதுக்கு ஆவறது? இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட். உங்களுக்கு அதிகமா தண்ணி வந்துருது கேக்குறதுக்கு ஆவறது இல்ல. சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும், தமிழகம் ஏற்றுக்கொள்ளும், தமிழகம் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும், உச்சநீதிமன்றம் சொல்லட்டும். என்ன சொல்றது? உங்களுக்கு அதிகா தண்ணி வந்தா எங்களுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு ஆவறது இல்லை. மேலே இருந்தா எப்பவும் தண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு அதிகம் வந்தால் எங்களுக்கு இல்ல கொடுக்கறது எப்பயுமே கொடுப்பீங்க சார், இல்லனா உங்களுக்கு வெள்ளம் வந்துரும். அது பிரச்சனை இல்ல. அதிகம் வர காலங்கள்ல யாருக்குமே பிரச்சனை இருந்தது இல்ல. கர்நாடகத்துக்கும் இல்ல, தமிழகத்திற்கு நிறைய தண்ணி திறந்து விடும். அது இல்லாம இல்ல, அது எங்களுக்கும் இல்ல உங்களுக்கு இல்ல, அப்படியா இருக்கிறது நிலைமை. உங்களுக்கு இல்ல, அதை எப்படி பகிர்ந்துக்கணும்ங்கறதுல தான் பிரச்சனை. திரும்ப திரும்ப நம்ம அதே இடத்துல வந்து நிக்கிறோம். கொடுத்துட்டு இருக்க தண்ணி கொடுக்கறதாச்சு எந்த பயனும் விளையாது என்பதற்கு ஒரு சாட்சி வரும். தெளிவான சாட்சி. அவங்க எதையும் மதிக்க தயாராக இல்லை. அவங்க நிலைப்பாட்டில் தெளிவா இருக்காங்க. தண்ணி இருக்குதான்னு கேட்டா இருக்குதாங்க. அப்போ தண்ணி இருக்கிற தண்ணி எவ்வளவோ அதை பங்கிடணுங்கிறதா நடுவர்மன்ற தீர்ப்பு. நீங்க 720 டிஎம்சி ஓடினாலும் அதை எப்படி பங்கிடணும்னு நடுவர்மன்ற தீர்ப்பு சொல்லியிருக்குது. 20 டிஎம்சி இருந்தாலும் அதை எப்படி பங்கிடணுங்கிறத அதுல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 50 டிஎம்சிக்கு மேல இருக்குங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா அது எங்களுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. அப்போ அதிகமாக கொடுக்கணுங்கிறதா நடுவர்மன்ற தீர்ப்பு. 58 விழுக்காடு தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தரணும், 37 விழுக்காடு தான் கர்நாடகத்துக்கு. அப்ப 50 டிஎம்சி இருக்கு நாங்க ஒத்துக்கிட்டா 50 டிஎம்சில 30 டிஎம்சிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு தரணுங்கிறது நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பு. அதை அவங்க தர தயார் இல்ல. எதையும் அவங்க தர தயார் இல்லைன்னா இங்க திரும்ப நோக்கி நாம் கை நீட்டுவதும் கேள்வி கேட்பதில் அர்த்தமே கிடையாது. ஏன்னா கர்நாடக தரப்பு தன்னுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க ஏமாத்தல நம்மள, அவங்க வெளிப்படையா இருக்காங்க. தமிழ்நாடு தரப்பு அதான சொல்ல வரேன், அவங்க வெளிப்படையா இருக்காங்க. கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொதுவானவர் என்ன செய்யறாருங்கிறது தான் முக்கியம். அப்ப மத்திய அமைங்க அதை வந்து அதிகாரபட்ச அமைப்பாக போயிடக்கூடாது. அது முழுக்க முழுக்க காவிரியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற அமைப்பாக இருக்கணும். கர்நாடகத்திலே கட்டுப்பாட்டு தண்ணி கொடுக்கிறதுக்காக. எஸ் எஸ் திரு புட்டனையா, கோ ஹெட். உங்களுடைய பதிலை நீங்க பதிவு செய்யலாம். ஹலோ, கோ ஹெட் சார். திரு புட்டனையா, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசுங்க. பேசலாம். ಈಗ அப்பர் ರೇಪಿನ நீங்க இருந்தோ நான் கீழே இருந்தா எந்த தீர்ப்பு கொடுக்கிறது ஆவறது? தண்ணி இல்லாம எப்படி கொடுக்கிறீர்கள் நீங்க? அதுதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்டுக்கிறோங்கிறோம். தமிழகம் கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறது, கர்நாடகம் கேட்டுக்கொள்ள. நாளைக்கு நீங்க உங்களுடைய எல்லா வாதங்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன் வைத்து தமிழகத்திற்கு 50 கியூசெக் தாங்க அவ்வளவுதான் உச்சநீதிமன்றம் சொன்னால் தமிழகம் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ளும். உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்புக்கு நான் கௌரவம் கொடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு அந்த உச்ச நீதி முன்னாலே பேசுறீர்கள். எங்க நிலைமை பார்த்துட்டு தீர்ப்பு கொடுவே கேட்கிறோம். நான் அர்ஜி போடுற டுமாரோ நாளே நடக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில். நாங்கள் கேட்குற நிலைமை இப்படி இருக்கிறது, எங்களுக்கு டைம் வேணும், அதிகா தண்ணி வந்தால் கொடுக்கறது டைம் கேட்கிறோம். நான் ரைட். தொடர்ந்து நாளை வரக்கூடிய விஷயத்திலும் இதே கருத்தை வலியுறுத்துவோம் என்பது கர்நாடகாவுடைய பார்வையாக இருக்கிறது. நம்ம அடுத்ததாக திரு ஷானவாசன் இறுதியா ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். இதுல தமிழக அரசாங்கம் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி வருகிறோம். நாளை நீதிமன்றம் நம்ம ஒரு பெரிய நியாயத்தை கொடுக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பட் அதை தாண்டி நீங்க குறிப்பிட்டது போல ஜல்லிக்கட்டு விவகாரமாக இருக்கட்டும், மற்ற பல விவகாரங்களாக இருக்கட்டும், நமக்கு எங்கெல்லாம் வந்து தமிழகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த கருத்துக்கு எதிராக தீர்ப்புகள் வந்து இருக்கிறதோ அதை அத்தனையும் நாம் பின்பற்றி வந்திருக்கிறோம். இன்றைய பேச்சுவார்த்தைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய டைரக்ஷனின் பேர்ல நாம சென்றிருக்கிறோம். ஆனால் கடைசியாக கிடைத்தது என்ன, எஞ்சியது என்ன என்ற கேள்வி தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இதுல அடுத்ததா நாம செய்ய வேண்டியதா நீங்க இதை பார்க்க? இது 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிற பிரச்சனை. 40 ஆண்டு காலமும் பேச்சுவார்த்தையும் நடத்திவிட்டோம், சட்ட போராட்டமும் நடத்திவிட்டோம். சட்ட போராட்டத்தில் சாதகமான தீர்ப்புகளை பெற்றிருக்கிறோம். எனவே சட்ட போராட்டத்தில் பின்னடைவு இருந்தாதான் அதை மட்டுமே பிடிச்சு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கணும். அதுல நமக்கு எந்த பின்னடைவும் இல்லை. நம்முடைய நியாயங்கள் எடுபட்டிருக்குது, அரசு இதழிலேயே பதிவாயாச்சு. அப்ப இதற்கு அடுத்தது என்னன்னா, இதுல எல்லாவற்றிலும் பின்னடைவை சந்தித்த கர்நாடகாவின் கை ஓங்கி நிற்கிறது. சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் கை தான் அந்த இடத்துல ஓங்கி நிற்கணும். ஆனா சட்ட ரீதியாக தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிற கர்நாடகத்தின் கை ஓங்கி நிற்கிறதுனா அதுல என்ன புரிஞ்சுக்கணும்?
இங்க சட்டத்தையும் தாண்டி அரசியல் அழுத்தத்தின் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சட்டமே எல்லாமே சாதகமா இருந்தும் நம்மால நினைச்சதை சாதிக்க முடியல, நமக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா நம்முடைய அரசியல் அழுத்தம் கொடுக்கிற இடத்துல தொய்வு இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதுல இப்ப நாம தமிழ்நாடு ஒன்னும் நோஞ்சானா இல்ல, 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஆளும் கட்சியே வச்சிருக்குது. டெல்லியை ஒரு கலக்க முடியும். ஆனால் தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது என்பதில் ஒரு தொய்வை கடைபிடிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு போய் பிரதமரை சந்திப்பது, பிரதமருக்கு அழுத்தம் கொடுப்பது என்கிற அளவுக்கு கூட ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. முழுக்க முழுக்க கர்நாடக தரப்பு சந்திக்க வேண்டிய தேவையில்லையா? நம்ம கர்நாடக இதுல கர்நாடக தரப்புக்கும் தமிழ்நாட்டு தரப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மத்திய தரப்பின் கையில அதிகாரம் இருக்கு. மத்திய அரசு நினைச்சாதான் எதை செய்ய முடியும் போது அந்த தரப்பு தானே சந்திக்கணும். எனவேதான் நம்ம அந்த கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு அதை சட்டத்தில் உங்களுடைய இறுதியான கருத்தை பெற விரும்புகிறேன். 4 வாரங்களில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி 1 வாரம் ஆயிடுச்சு. அடுத்த 3 வாரங்களில் உடனடியாக அது அமைக்கப்படுமா? மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கான நியாயம் கிடைப்பதற்கு உதவுமா? உங்களுடைய இறுதியான கருத்து. நிச்சயமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாரதிய ஜனதா அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அவர் நீர்வளத்துறை செயலர் சசிசேகர் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். 4 வாரங்களுக்குள்ளாக நிச்சயமாக அமைக்கப்படும் என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க தமிழகத்திற்கு மாத்திரமல்ல நாடு முழுக்க இருக்கின்ற நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்ற விஷயம் நதிநீர் இணைப்பு, நதிகளை தேசியமயமாக்குவது. இந்த 2 விஷயங்களும் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம் அந்த அளவுக்கு வேகமாக இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இது நதிநீர் தீர்வை மத்திய அரசாங்கம் காணும் என்பதை உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்கிறேன். நாளை இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட இறுதியா சுருக்கமா உச்சநீதிமன்றம் நாளை என்ன விஷயங்களை முன்னெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட்? உச்சநீதிமன்றம் தான் கொடுத்த தீர்ப்பில் உறுதியாக அதை நிறைவேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஒரு அடிப்படை விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும். சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா. இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகளும் தேசிய கட்சியினுடைய தலைமைகளும் இந்திய ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். 2013 இருந்த மத்திய அரசாங்கம் அன்றைக்கே ஒரு கமிட்டியை போட்டிருந்தால் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, இவ்வளவு காலம் ஓடியிருக்காது. அது மட்டுமல்ல, எப்போது எந்த 2 மாநிலங்களிடையே பிரச்சனை வந்தாலும் ஒரு ரயில்வே கோட்டத்தை சேலத்தில் அமைப்பதா பாலக்காட்டில் அமைப்பதா என்றால் அங்கு இருக்கிற தேசிய கட்சிகள் எல்லாம் கேரளாவில் வை, இங்கு இருக்கிற தேசிய கட்சிகள் எல்லாம் சேலத்தில் வை. ஒரு கடல்சார் பல்கலைக்கழகத்தை கல்கத்தாவில் வைப்பதா சென்னையில் வைப்பதா என்றால் அங்கு இருக்கிற தேசிய கட்சிகள் அங்கு. இது தொடருமானால், ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற அரசியல்வாதி மகாராஷ்டிரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஓட்டு போட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நான் பேசுவேன் என்று தேசிய கட்சிகள் ஒரு நிலைப்பாடை எடுக்குமானால், நாளை மும்பையில் இருக்கிற தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டால் அந்த தமிழர் மகாராஷ்டிராவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர் யாரை ஆதரிப்பார்? ஹைபோதெட்டிக்கலான கேள்வியா இருக்கிறது. நம்ம அடிப்படை கேள்வி. சட்டபூர்வமா உச்சநீதிமன்றம் நாளை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? கண்டெம்ட் சோமோட்டோவா அவர்களால் எடுக்க முடியுமா, அல்லது மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குமா? மிக மிக நிச்சயமாக நீங்கள் திறந்து விடுங்கள், இல்லை ராணுவம் திறந்து விடும். எதற்கு மத்திய சர்க்கார் சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் 100 இருக்கிறது. ரைட். சோ இது போன்ற விஷயங்களை உச்சநீதிமன்றம் நாளை கையில் எடுக்க போகிறதா, சாட்டையை சுழற்ற போகிறதா, என்ன மாதிரியான விஷயங்களை நாளை நாளை வரக்கூடிய அந்த வழக்கு விசாரணையில் எதிர்பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பு தான் அனைவருக்கும் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட இந்த நாட்டில் அனைவருக்கும் பொதுவாக இருப்பது என்னவென்றால் அரசியல் சாசனம், சட்டம்,
நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் தான் சாமானியர்களுடைய கடைசி புகலிடமாக இருக்கிறது. இதுதான் சட்டத்தின் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய இடமாக நீதிமன்றம் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமன்றத்துடைய தீர்ப்பை, உச்ச நீதிமன்றத்துடைய, நாட்டின் தலைமை நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமல்படுத்த முடியாது என்று ஒரு மாநிலம் சொல்லுமையானால், நாளை இன்னொரு மாநிலம் சொல்லுமையானால், பின்னர் ஒரு கட்சி, ஒரு குழு, ஒரு தனி நபர் என்று அனைவரும் நீதிமன்ற தீர்ப்புகளை மீற ஆரம்பித்து விட்டால் இந்த நாடு சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்குமா என்ற கேள்வி சாமானியர்களும் எழுந்துவிடும். அந்த கேள்வி எழாமல் இருக்க, சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட, தமிழகத்திற்கு உரிய நியாயம் கிடைக்க உச்சநீதிமன்றம் நாளை நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு தான் அனைவரிடமும் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக நீதிமன்றங்கள் நம்மை கைவிடாது, நீதியை கைவிடாது என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.